இந்த சங்காபிஷேகம் செய்வதனுடைய சிறப்பம்சம் என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அந்த சங்கினுடைய மகத்துவம், இது ரொம்ப ரொம்ப ஒரு தூய்மையான பொருள் என்பதால் தான் அதிலே நீரை நிரப்பி அதனால் அபிஷேகத்தினை செய்கிறார்கள். சரி சார், இது எதுக்கு கார்த்திகை சோமவாரத்துல போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த கார்த்திகை சோமவாரம் என்பது சந்திரனுடைய அந்த சாபத்தை நீக்கிய ஒரு நாளாகவே பார்க்கிறார்கள். சந்திரனுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்திரன் தானே நம்முடைய மனோகாரகன், நம்முடைய மனதினை கட்டுப்படுத்துபவர். இது போக நம்முடைய உடம்பிலே ஓடக்கூடிய அந்த திரவ பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா, ரத்தம் உள்பட உடம்பிலே இருக்கக்கூடிய திரவ பொருட்கள் அத்தனையின் மீதும் தன்னுடைய கட்டுப்பாட்டினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன். ஆக இந்த சங்காபிஷேகத்தினை நாம் தரிசிக்கும் பொழுது இறைவனினுடைய திருவருளினாலே நம்முடைய உள்ளமும் தூய்மை பெறும், உடலும் ஆரோக்கியம் பெறும்னு சொல்றா. இதுதான் இந்த சங்காபிஷேகத்தை தரிசிப்பதனுடைய ஒரு மகத்துவம் அப்படின்னே சொல்றா. இது போக அந்த சங்கு என்பது லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்தியது. இது எல்லாவற்றையும் விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த சங்கிலே தீர்த்தத்தை நிரப்பி எந்த மூர்த்தத்தை ஆவாகனம் செய்கிறோமோ அதனை அப்படியே முழுமையாக கிரகித்து கொள்ளும் தன்மையை பெற்றது சங்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்கிறது. சங்கொலி எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடத்திலே இறைவன் வருகிறான் என்றுதான் பொருள். அந்த சங்க நாதமானது எங்கே கேட்கிறதோ அந்த இடத்திலே ஏற்கனவே ஏதாவது தோஷங்கிறது இருந்தா கூட அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அந்த ஸ்தானமானது, அந்த இடமானது மிகவும் புனிதத்தன்மையை பெற்று விடுகிறது அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க, நிறைய சிவாலயங்கள்லாம் நம்ம அந்த சங்கொலியை கேட்டு இருப்போம். இது போக நமக்கு சங்கு ஊதிட்டாங்கிற அந்த எதிர்மறையான பொருளை எப்படி சொல்றோம், எதனால சொல்றோம்னு பார்த்தா, ஏதோ ஒரு மரண வீடு அப்படின்னு வரும் பொழுது, அங்கே ஒரு இறப்புங்கிறது நடந்திருக்கும் பொழுது அந்த இடத்திலே அந்த சங்கொலியை கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டோம். எதற்காக அங்கே சங்கு ஒலியானது இசைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த இடமானது தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரேதமானது இறைவனுக்கு அவிர்வாகமாக செலுத்தப்பட வேண்டியது, அதனை எடுத்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த இடத்திலே எதிர்மறையான சக்திகள் எதுவும் வந்துவிடக் கூடாது, அந்த இடத்திலும் சங்கு ஆனது ஒலிக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சங்கு என்பது ஒரு தூய்மையினுடைய அடையாளம், பரிசுத்தமான ஒரு பொருள். இன்றைய தேதியிலே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில்ல சங்காபிஷேகம் அப்படிங்கிறது நடந்தா கூட அதனை அனைவரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டியது. இந்த சங்காபிஷேகத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக உடலும் தூய்மை பெறும், உள்ளமும் தூய்மை பெறும், உடல் ஆரோக்கியம் என்பது பெறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.